ஆட்டோ பவர் பேக்கிங் நாணவேலி அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கேஜிங் மிஷினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கிங்னா, நம்ம நிறைய நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ், பிஸ்னஸ் வீடியோஸ் அண்ட் பிஸ்னஸ் புதுசாக ஐடியா பண்ணுறவங்களுக்கான தகுந்த போல் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிட்டுக்கிறோம். அதை பார்த்து நிறைய புது பிஸ்னஸ் மேனும் ஆட் ஆகிட்டு அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா கொண்டு வர அளவுக்கு நம்மளோட வீடியோ நிறையா போயிட்டு இருக்கு. ஆட்டோ பவர் பேக் என்ன மாதிரியான பவுச் பேக்கேஜிங் மிஷின்லாம் பண்ணிட்டு இருக்குன்னா, ஆல் டைப் ஆஃப் பேக்கேஜிங் மிஷின் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு அண்டு இந்தியா அண்டு அதர் கண்ட்ரிக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போது ஏன் வீடியோக்கள் நாங்கள் பண்ணுறோன்னா, புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு எங்களோட வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பவுச் பேக்கேஜிங் மிஷினை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த பவுச் பேக்கேஜிங் மிஷினில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை பேக் பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம அனைத்து வகையான மசாலா ப்ராடக்ட்ஸ் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஆல் மசாலா, சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா, அனைத்து வகையான பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே மிஷினில் பேக் பண்ண முடியும். அந்த என்னென்ன ஓரியன்ட் பண்ணலாம்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 ஆரம்பித்து உங்களுக்கு 1/2 kg வரைக்குமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10 கிராம்ஸில் ஆரம்பித்து 250 கிராம்ஸ் வரைக்குமே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்க்ரூ சேஞ்சஸ் அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன அட்வான்டேஜ் என்ன பண்ணியிருக்குன்னா, உங்களுக்கு ஸ்க்ரூ கன்வேரும் இந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸ்க்ரூ கன்வேர் என்ன யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு ப்ராடக்ட்டை நீங்கள் இதில் ஃபீட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோர்க் லெவல் சென்சார், வைப்ரேட்டிங் லெவல் சென்சார்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் நம்ம ஆல்ரெடி அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது மூலயமா என்னன்னா, இந்த ஸ்க்ரூ கன்வேர் ஆட்டோமேட்டிக்காக பவுடர் எடுத்துகிட்டு போய் மேலே அது ஆஃபரில் கொட்டிக்கும். அப்போ அந்த ஒரு டென்ஷனும் இதில் இருக்காது. பவுடர் கொட்டுறது இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ அளவுக்கு கொட்டக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியான ஆஃபர் தான் நம்ம இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரியான பேக்கிங் மிஷின் ஒரு ஃபுல் செட்டப், ஃபுல் காம்போ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். டென்ஷன் ஃப்ரீ, அதாவது இன்னைக்கு ஒரு லேபர் வச்சுக்கிட்டு பேக் பண்ணி கொடுக்கணுன்றதுலாம் ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. அந்த மாதிரியான இந்த மாதிரி மிஷின்லாம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இந்த மிஷின் உங்களுக்கு ரொம்ப பயன்படும்ன்றது இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம அடுத்தது இந்த மிஷின் எப்படியெல்லாம் ரன் ஆகுதுன்றது இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதை தாண்டி இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 பேஸில் ஒர்க் ஆகக்கூடிய மிஷின் தான் இது. 3 பேஸில் தான் இந்த மிஷின் ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம பெரிய டிஸ்பிளேவே போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணி நம்ம இந்த மிஷினை தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எப்படி ரன் ஆகுதுன்றது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. டச்சில் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஷார்ட் பட்டன், இதுதான் உங்களுக்கு ஷார்ட் பட்டன். இது ஷார்ட் பண்ணாமல் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிராம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி கிராமை நம்ம இதில் டச்சிலே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய செட்டமெண்ட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கிராம் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வேணால் நம்ம அப் டவுன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் பாக்கெட்டாகவும் வர வைக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு சரமாகவும் வர வைக்கலாம். பாருங்க, உங்களுக்கு ஆன்லைன்ல மிஷின் ஓடிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சரமா வருது பாருங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப 5 பீஸ் வச்சிருக்கு, 5 பீஸ் வச்சேன்னா கட் ஆயிடும். 5 பீஸ் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். இந்த மாதிரியான ஒரு கார்பரேட்டுக்கு நிகரான ஒரு பாக்கெட் லுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பாக்கெட் இதில் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு பக்காவா ஃபினிஷ் ஆகி சேல் தான் இருக்கு பாருங்க. நீங்கள் ரிப்பன் கோட்டிங் கேட்டீங்க இல்லையா, ரிப்பன் கோட்டிங்கோட கிளியரன்ஸ் இந்த அளவு இருக்கும். நம்பர்ஸ் மட்டும் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம், சும்மா ட்ரையல் பர்பஸ்ன்றதுனால உங்களுக்கு இந்த அளவு கிளியராக இருக்கும். பாருங்க, பேக் சீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு நிகரான ஒரு சீலிங் உங்களுக்கு பக்காவாக சீல் ஆயிருக்கும்.
ஆட்டோ பவர் பேக்கில் இன்னைக்கு பவுச் பேக்கேஜிங் மிஷின் பற்றி மிக தெளிவாக மசாலா பேக் பண்ணுற மிஷினை நம்ம தெளிவாக பார்த்தோம். இது போல் பல வீடியோக்கள் உங்களுக்கு வர காத்து கொண்டு இருக்கிறது. அதனால் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். அது வரைக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.